முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஒரு அழகான கிராமத்தில் பச்சை வயல்களும் உயர்ந்த தென்னை மரங்களும் சூழ்ந்த இடத்தில் அர்ஜுன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் வலிமையானவனோ அல்லது வகுப்பில் மிகவும் புத்திசாலியானவனோ அல்ல. ஆனால் அவனுக்கு ஒரு சிறப்பு இருந்தது. அவன் நல்ல மனசும் அமைதியான குணமும் விடாமுயற்சியும் உடையவன். அர்ஜுன் தனது அம்மாவுடன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தான். அவன் சிறுவனாக இருக்கும்போதே அவனுடைய தந்தை இறந்துவிட்டார். அதனால் அவன் அம்மா தினமும் கடுமையாக உழைத்து அவர்களின் வாழ்க்கையை நடத்தினார். காலை சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து பிறருக்கு உணவு சமைத்து சில நேரங்களில் வயல்களிலும் வேலை செய்தார். அம்மா, ஒரு நாள் நான் உங்களை பார்த்துக் கொள்வேன் என்று அர்ஜுன் அடிக்கடி சொல்வான். அவள் மெதுவாக சிரித்து, நீ இப்பவே நன்றாக பார்த்துக் கொள்கிறாய், உன் அன்பாலும் நல்ல மனசாலும் என்று சொல்வாள். அர்ஜுன் எப்போதும் போல புன்னகையுடன் பழைய பையை தூக்கிக் கொண்டு காலியான பக்கங்கள் அதிகம் உள்ள ஒரு நோட்டு புத்தகத்துடன் பள்ளிக்குச் செல்வான். அவன் கற்றலையும் குறிப்பாக ஆசிரியர் சொல்லும் கதைகளையும் மிகவும் விரும்பினான். ஒரு நாள் ஆசிரியர் ஒரு அறிவிப்பு செய்தார். அடுத்த மாதம் நம்ம கிராமத்தில் ஒரு போட்டி நடக்கப் போகிறது என்றார். அதில் ஓட்டப்பந்தயம், கதை சொல்லல், மேலும் ஒரு சிறப்பு சவால் இருக்கும். வெற்றி பெறுபவருக்கு நகரத்தில் படிக்க உதவித்தொகை கிடைக்கும். அனைத்து மாணவர்களும் உற்சாகமாகினர். அர்ஜுனின் மனதிலும் ஒரு நம்பிக்கை ஒளி ஏற்பட்டது. இந்த வாய்ப்பு அவன் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஆனால் உடனே அவன் மனதில் சந்தேகம் வந்தது. நான் வேகமாக ஓடக்கூடியவன் அல்ல மற்றும் நான் நல்ல பேச்சாளனும் அல்ல என்று எண்ணினான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு குரல் முயற்சி செய் என்று சொன்னது. அந்த மாலை அவன் அம்மாவிடம் இதை பற்றி கூறினான். நீ கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்று அவள் உறுதியாக சொன்னாள். ஆனால் அம்மா, நான் தோற்றுவிட்டால்? அவள் அவன் தோளில் கை வைத்து, முயற்சி செய்யாததே உண்மையான தோல்வி, பயந்தாலும் முயற்சி செய்வதே துணிவு என்றாள். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதில் பதிந்துவிட்டன. அடுத்த நாள் அவன் போட்டிக்கு பெயர் பதிவு செய்தான். அடுத்த சில வாரங்கள் அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. காலை நேரங்களில் பள்ளிக்கு முன்பு ஓட பயிற்சி செய்தான். சிலர் அவனை கிண்டல் செய்தார்கள். அர்ஜுன் ஓடுறத பார், சோர்ந்த ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கே என்று சிரித்தார்கள். அர்ஜுனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவன் விடாமல் முயன்றான். பள்ளியில் அவன் கதை சொல்ல பயிற்சி செய்தான். கண்ணாடி முன் நின்று பேச முயன்றான். பல முறை தடுமாறினான். ஒரு நாள் அவன் மிகவும் சோர்ந்து ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்தான். நான் இதை செய்ய முடியாது என்று சொன்னான். அங்கிருந்த ஒரு முதியவர் அவனை பார்த்து அருகில் வந்தார். ஏன் இப்படி சொல்கிறாய் பையா என்று கேட்டார். நான் ஒரு புத்திசாலியோ பலசாலியோ இல்லை என்று அர்ஜுன் சொன்னான். முதியவர் சிரித்தார். என் வீட்டில் ஒரு சிறிய விளக்கு இருக்கிறது, அதை நீ பார்த்தாயா என்று கேட்டார். ஆம் என்றான் அர்ஜுன். அது பெரிய ஒளி தராது, ஆனால் இரவில் அது இருளை அகற்றுகிறது. அது சூரியனைப் போல இருக்க முயற்சிக்கவில்லை, அது தனது திறமையில் சிறந்ததை செய்கிறது என்றார். அர்ஜுன் கவனமாக கேட்டான். நீ சிறந்தவனாக வேண்டியதில்லை, நீ உன் சிறந்ததை மட்டும் செய்ய வேண்டும் என்றார். அந்த வார்த்தைகள் அர்ஜுனுக்கு புதிய நம்பிக்கையை தந்தன. அதன் பிறகு அவன் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தன்னையே மேம்படுத்திக் கொண்டான். இறுதியாக போட்டி நாள் வந்தது. கிராமம் முழுவதும் கொண்டாட்டமாக இருந்தது. மக்கள் கூட்டம் அதிகம். அனைவரும் உற்சாகமாக இருந்தனர். முதல் போட்டி ஓட்டப்பந்தயம். அர்ஜுன் வரிசையில் நின்றான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. சைகை கொடுக்கப்பட்டது. அனைவரும் ஓட ஆரம்பித்தார்கள். அர்ஜுனுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவன் அம்மாவின் வார்த்தைகளை நினைத்தான். பயந்தாலும் முயற்சி செய்வதே துணிவு என்று. அவன் தொடர்ந்து ஓடினான். முதலிடம் பெறவில்லை, ஆனால் அவன் தன்னுடைய முழு முயற்சியுடன் முடித்தான். மக்கள் கைதட்டினர். அடுத்து கதை சொல்லல் போட்டி. அர்ஜுன் மேடைக்கு சென்றான். அவன் கைகள் நடுங்கின. நான் மறந்துவிட்டால் என்ன என்று நினைத்தான். அப்போது முதியவரின் விளக்கு கதையை நினைத்தான். உன் சிறந்ததை செய். அவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். கதை ஆரம்பித்தான். ஒரு சிறிய பறவை பயத்தை வென்று பறக்க கற்றுக்கொண்ட கதையை சொன்னான். அவன் குரல் மெதுவாக வலுவாகியது.
கதை முடிந்ததும் மக்கள் பெரிதாக கைத்தட்டினர். அர்ஜுனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இறுதி சவால் வந்தது. ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். அர்ஜுன் சுற்றி பார்த்தான். ஒரு வயதான பெண் கனமான கூடை தூக்க முடியாமல் தவித்தாள். அவன் உடனே ஓடினான். நான் உதவுகிறேன் அம்மா என்றான். அவள் வீட்டுக்கு அந்த கூடையை எடுத்துச் சென்றான். நன்றி பிள்ளை என்று அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள். எல்லாவற்றையும் பார்த்த நடுவர்கள் முடிவை அறிவித்தனர். இந்த போட்டி திறமையை மட்டுமல்ல, துணிவு, முயற்சி, கருணை ஆகியவற்றை அளவிடுகிறது என்றார்கள். வெற்றி பெற்றவர் அர்ஜுன். அர்ஜுன் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார். அவன் அம்மா கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். நீ சாதித்து விட்டாய் என்றாள். அந்த இரவு அர்ஜுன் வானத்தை பார்த்தான். அவன் புரிந்து கொண்டான், வெற்றி பெற சிறந்தவனாக வேண்டியதில்லை. துணிவு, முயற்சி, நல்ல மனம் இருந்தால் போதும். அந்த சிறிய விளக்கு போல அவனும் தனது ஒளியை வெளிச்சமாக்கினான். கதையின் நெறி: சிறந்தவனாக வேண்டியதில்லை, உன்னால் முடிந்த சிறந்ததை செய். துணிவும் நல்ல மனமும் இருந்தால் வெற்றி நிச்சயம்.